ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபேனில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் போடணும். ஒரு ஸ்பூன் வெந்தயம், கடுகு ஒரு ஸ்பூன், அடுத்து வெங்காயம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு வதக்கணும். நல்லா கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு போட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டையும் தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். சீரகம், மிளகு, வெந்தயம் இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி மசாலாவை அரைச்சிடணும். அடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அது முன்னாடியே போடணும். நாங்கள் கொஞ்சம் மறந்துட்டோம். நீங்கள் முன்னாடியே போட்டுருங்க. வதங்கும் போதே தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச விழுதெல்லாம் போடணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நண்டு போடணும். கொதிக்கிற குழம்புல நண்டு போடணும். இதுக்கப்புறம் நல்லா நண்டு குழம்பு கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இறக்கி வச்சிடணும். ஈஸியான ஒரு நண்டு குழம்பா வச்சு நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.